நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்காக நம்ம ஜோதிடர்களை போய் பார்த்து அவங்ககிட்ட கேட்டு இது எப்படி இருக்குங்க செய்யலாமான்னு கேட்டுக்கிறோம். உதாரணத்துக்கு கல்யாண பொருத்தம் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு, பொண்ணு பார்க்கறதுக்கு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, வேலைக்கு ஜாயின் பண்ணுற நாள், வீடு வாங்குறதுக்கு, லேண்டு வாங்குறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்காக இப்போ ஜோதிடர்களை பார்த்து நம்ம பார்த்து வாங்குகிறோம். அவங்க குறித்து கொடுக்குறாங்க, நல்லது எல்லாமே நல்லா தான் நமக்கும் நடந்துகிட்டு இருக்கு. சில நேரங்களில் வாழ்க்கையில் ரொம்ப டேமேஜாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த கஷ்டம் வந்துருக்குன்னு தெரியல, எப்படி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்னு தெரியல. அந்த நேரங்களே நம்ம ஜோதிடர்களை போய் பார்க்குறோம். ஜோதிடம் பார்த்து நம்மகிட்ட ஓகே இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன செய்யணும் பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, அதை நம்ம செய்கிறோம், நம்ம வாழ்க்கையை முன்னேறிக்குது. சரி, எல்லா நேரத்தையுமே நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோமா, அது ஜோதிடர்களை போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு கேட்டால் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறது. அப்போ ஓரளவு நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே என்னென்ன பண்ணலான்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை பார்த்து நம்ம சொல்லும் போது இதை செய்ப்பா அதை செய்ப்பண்ண ஒன்று அவங்களுக்கு சொல்லி செய்யும்போது, இல்லை நம்ம அவங்களுக்காக செய்யும்போது அவங்க வாழ்க்கை மாற நம்ம வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக நடக்குதுங்களா? நடக்கும். சரிங்களா? அப்போ நம்ம ஜாதகம் கற்றுக்கணும். எங்கே தான் போய் கற்றுக்கிறது? இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைடு கோர்ஸ் இது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த கோர்ஸுக்கு. சரிங்களா? அதை படித்து முடித்து எக்ஸாம்லாம் எழுதணும். எக்ஸாம்லாம் எழுதி முடித்த பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஜோதிடராக மாறிவிடலாம். நீங்கள் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நான் எங்கள் வீட்டுக்கு மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு நல்ல ஒரு ஆத்தரைஸ்டு ஜோதிடராக மாறணும் அப்படின்னாலும் நீங்கள் மாறிவிடலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஜோதிடம் பார்த்து ஜாதகம் சொல்லி அவங்க வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றலாம். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்காக நம்ம ஜோதிடர்களை போய் பார்த்து அவங்ககிட்ட கேட்டு இது எப்படி இருக்குங்க செய்யலாமான்னு கேட்டுக்கிறோம். உதாரணத்துக்கு கல்யாண பொருத்தம் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு, பொண்ணு பார்க்கறதுக்கு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, வேலைக்கு ஜாயின் பண்ணுற நாள், வீடு வாங்குறதுக்கு, லேண்டு வாங்குறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்காக இப்போ ஜோதிடர்களை பார்த்து நம்ம பார்த்து வாங்குகிறோம். அவங்க குறித்து கொடுக்குறாங்க, நல்லது எல்லாமே நல்லா தான் நமக்கும் நடந்துகிட்டு இருக்கு. சில நேரங்களில் வாழ்க்கையில் ரொம்ப டேமேஜாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஏன் இந்த கஷ்டம் வந்துருக்குன்னு தெரியல, எப்படி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்னு தெரியல. அந்த நேரங்களே நம்ம ஜோதிடர்களை போய் பார்க்குறோம். ஜோதிடம் பார்த்து நம்மகிட்ட ஓகே இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன செய்யணும் பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, அதை நம்ம செய்கிறோம், நம்ம வாழ்க்கையை முன்னேறிக்குது. சரி, எல்லா நேரத்தையுமே நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோமா, அது ஜோதிடர்களை போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு கேட்டால் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நிறைய பேரால் எல்லா நேரத்தையும் போகவும் முடியல. எதுக்கெடுத்தாலும் போய் பார்த்துக்கிட்டு எப்படிங்காவது பண்ண முடியும் அப்படின்னு. அதுவும் டிஸ்டன்ஸில் இருக்காங்க, ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணணும், இல்லை சிலருக்கு பொருளாதாரம் எதுக்குங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம், இந்த மாதிரி சிலர் மனப்பாங்க இருக்குது பாருங்கள். ஆனால் வாழ்க்கையில் நம்ம நவகிரகங்கள் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜாதகமே நவகிரகங்களுக்கு பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நவகிரகங்கள் பேஸ் பண்ணி இருக்கும்போது அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அந்தந்த காலகட்டத்தில் இப்போ 1 மாதம் 10 நாள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சால் நம்ம அடுத்த நிலைக்கு வாழ்க்கை சூப்பராக முன்னேற முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கே ஜாதகம் தெரிஞ்சால் நல்லா தாங்க இருக்கும். நீங்களே சொல்லுங்கள். நம்மளே ஜாதகம் கற்றுக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு, தனக்கு ஜாதகம் கற்றுக்கிட்டால் தான் ஜாதகத்தை பார்க்கக்கூடாதுமாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அதுதான் பார்ப்பாங்க, தன்னோட ஜாதகம் ஃபர்ஸ்ட் கற்றுக்கும் போது பார்ப்பாங்க. அப்போ ஓரளவு நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே என்னென்ன பண்ணலான்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை பார்த்து நம்ம சொல்லும் போது இதை செய்ப்பா அதை செய்ப்பண்ண ஒன்று அவங்களுக்கு சொல்லி செய்யும்போது, இல்லை நம்ம அவங்களுக்காக செய்யும்போது அவங்க வாழ்க்கை மாற நம்ம வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக நடக்குதுங்களா? நடக்கும். சரிங்களா? அப்போ நம்ம ஜாதகம் கற்றுக்கணும். எங்கே தான் போய் கற்றுக்கிறதுக்குறீங்களா? ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரஸ்ட் மூலியமாக நம்ம டீம் மெம்பர் ஒருத்தவங்க PhD படிச்சிருக்காங்க. அவங்க ஜாதகத்தில் PhD முடிச்சிருக்காங்க. அவங்க ஜாதக பயிற்சி வகுப்பு நம்ம ஹீலிங் ஹேண்ட்ஸ் மூலியமாக எடுக்கிறாங்க. சரிங்களா? அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 1st டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அக்டோபர் 1 என்ன ஸ்பெஷல்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் அந்த ஸ்பெஷல் டேயில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது என்னென்னா 11 மாத கோர்ஸ், கிட்டத்தட்ட 1 வருஷம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைடு கோர்ஸ் இது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த கோர்ஸுக்கு. சரிங்களா? அதை படித்து முடித்து எக்ஸாம்லாம் எழுதணும். எக்ஸாம்லாம் எழுதி முடித்த பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஜோதிடராக மாறிவிடலாம். நீங்கள் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நான் எங்கள் வீட்டுக்கு மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு நல்ல ஒரு ஆத்தரைஸ்டு ஜோதிடராக மாறணும் அப்படின்னாலும் நீங்கள் மாறிவிடலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஜோதிடம் பார்த்து ஜாதகம் சொல்லி அவங்க வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றலாம்.
எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கிறாங்க, என்னோட லைஃப் நல்லா இருந்தால் போதுன்னா அதுவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பர் பேசிவிட்டு இல்லை வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் இதில் என்னெல்லாம் சொல்லி தருவாங்கன்னு கேட்டால் இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அதோட வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்களுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் ஜோதிடராக மாறலாம். நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கோங்க. சூப்பராக வரல வாழ்க்கையில் முன்னேறலாம். உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம். உங்கள் மூலியமாக மற்றவங்கள வாழ்க்கையை நீங்கள் முன்னேற்றலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னேறது எப்படின்னா பொருளாதாரத்தை முன்னேறிக்கலாம். மற்றவங்களுக்கு இப்போ ஜாதகம் பார்த்து உங்களுக்கு அவங்ககிட்ட ஃபீஸும் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம். நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுறது மட்டும் இல்லாமல் எல்லாரோட வாழ்க்கையும் சேர்ந்து முன்னேற்றலாம். வாங்க எல்லாருமே சேர்ந்து முன்னேறலாம். வாழ்க வளமுடன்.